ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதுல சோகங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து சமாளிக்க முடியாம சில பேர் வெளியே வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மற்றவங்களோட ஒரு ஈர்ப்பு வரும். பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியும். நம்ம கஷ்டங்களை சொல்லி இல்லை நம்மளோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நபர் கிடைக்கும் போது அவங்க தோல்ல சாயலாம் போல இருக்கும். நம்ம காலம் பூரா அவங்க தோல்ல சாஞ்சிக்கிட்டே அவங்களோட அரவணைப்போட நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீர்னு பாஸ்ட்ல இருக்கிற அதே பிரச்சனை, அதே மாதிரியான பிரச்சனைகள் இதுலயும் வருது அப்படின்னா நாம எப்படி சமாளிக்கிறது? நான் பாஸ்ட்ல அவங்க கூட ரொம்ப அதிகமா சண்டை போடுவேன். இல்லைன்னா என்னை புரிஞ்சுக்காம அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மன நிம்மதியை கெடுத்துச்சு. உன்னோட லவ்வே வேணாம், நீ பேசுறதே பிடிக்கல, நீ இனிமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு பிரிஞ்சிருப்பாங்க. ஏன், உன்னால இனிமேட்டு எனக்கு எந்த யூஸுமே இல்லை, இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னும் சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் இப்போ கரண்டா நீங்க ஏற்படுத்திக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லயும் நடக்குதா அப்படின்னா தப்பு உங்க மேல அதிகமா இருக்கு. சொல்ல போனா 2 பேர்த்து மேலே இருக்கு. அது புரிஞ்சிக்காம இருக்கிறது தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அதே மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல இருந்து இன்னும் வெளியே வரல. உங்க மனசை நீங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல, ஒரு அமைதி நிலைக்கு போகல அப்படின்னு நான் சொல்றேன். எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது ஏற்கனவே, அதாவது பாஸ்ட்ல ஏதாவது பிரச்சனைகள், சண்டை, சிச்சரவு, கோபதாபங்கள், புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து இருக்கும் போதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. அதே மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் நடக்கும் போது அப்போ ஒன்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி மெயின்டைன் பண்றது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணி கத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க பழைய மாதிரியே இங்கேயும் ரியாக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலா பிரேக் ஆயிடும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், ஏற்கனவே இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சண்டை போட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்பவும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா நாம வந்து அதை எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றது, ரொம்ப நெருக்கமா கொண்டு வர்றது, பழைய மாதிரி சண்டை போட்டு பிரியாம இன்னும் நெருக்கமா ரொம்ப ஸ்ட்ராங் பண்றது அப்படின்னா நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நிறைய பேசணும். பழைய சண்டை பத்தி பேசக்கூடாது, இனிமே என்ன பண்ணலாம், அவங்க பேசுறதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும். பேசும்போதே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏதோ பேசணும், தேவையில்லாம பேச்சு, 2 காமெடி பேச்சு, ஏதோ ஃபீல் பண்ணி பேச்சு, லவ் ஆன ஒரு கதையை சொன்னேன், கவிதை சொன்னேன் அப்படின்லாம் இல்லாம, அதெல்லாம் இருந்தாலும் நீங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்களை ஒருத்தருக்கு பேசி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். அது வந்துட்டு சொல்லி புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில இருக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, எது பிடிக்கும், எந்த பொருள் பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு ஒரு சில விஷயம் நாமளே வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுக்கு பேசும்போதே அவங்களுக்கு இப்படி பேசினா பிடிக்காது, இப்படி நடந்துக்கிட்டா பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் பொய் சொன்னா பிடிக்காது, இல்லை பொய் சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் வந்து குடிக்கக்கூடாது, இல்லை குடித்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து பாசமாக பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம அவங்கள பேச்சு கொடுக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும் போது தான் நீங்கள் பாஸ்டில் இருக்கக்கூடிய அதே மிஸ்டேக்கை பண்ணி இங்கே பிரேக்கப் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ
எனக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை, கஷ்டங்கள் வந்து இப்போ புது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல பழைய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நான் அதை எப்படி சரி பண்றது? லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றீங்க, அத மனச பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா இப்ப மனசளவுல எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு எந்த மாதிரி அப்படின்னா, நீங்க என்ன ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியாம இருந்தாலும் சரி, இல்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய அதாவது கைமீறி போகுது. ஹேண்டில் பண்ணேன். ஆனா கைமீறி போகுது. சண்டை, கோவதாபங்கள் இந்த மாரிலாம் போகுது அப்படின்னா, பேச்சுவார்த்தைய வந்து கம்மி பண்ணுங்க. அதாவது அளவு கடந்தமான பேச்சு இறைக்கக்கூடாது. சரியா? தேவையில்லாத வார்த்தைகள விடுறது. ஆர்கியூமென்ட் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கணும். சரியா? நீங்க வந்துட்டு கம்மி பண்ணிட்டு, ஓரளவுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் அமைதியா இருங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சைலண்டா இருக்கீங்களோ, சண்டை போட்டு எதிர்த்து நின்னு சண்டை போடுறது இல்லாம நீங்க வந்து சைலண்டா இருக்கீங்களோ, இது வந்து நம்ம ஒருத்தர் சண்டை போடும்போது நீங்க சைலண்டா இருங்க அப்படின்னு நான் சொல்லல. அமைதியா இருக்கணும். ஆர்குமெண்ட்ட குறைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து நைட்டு, பகல்ல இப்ப அடுத்த ஒரு 2, 3 நாள் போகுது அப்படின்னா, அதோட சண்டையோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும். நீங்க என்ன பேசுனீங்க, அந்த டைம்ல அதாவது ஒரு தப்பு நடக்கும்போது இருக்கக்கூடிய கோபம் வந்து ஒரு 4, 5 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இல்லாம போகும். அப்போ வந்து அவங்க அவங்க உங்களுக்கு பண்ண நல்ல விஷயங்கள், அந்த ரொமான்டிக்கான ஃபீலு, ஒரு சந்தோஷம், இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடிமனசுல இருந்து வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா பில்ட் ஆகும். அத விட்டுட்டு அதாவது இப்போ 2, 3 நாள் நம்ம சண்டை நடக்குது, ஒரு 2, 3 நாள் பிரேக் டைம் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், அன்பு, பாசம் அதுதான் வந்து அதிகமா வரும். சரியா? அப்படி வந்துச்சு அப்படின்னா, யாரா இருந்தாலுமே பார்ட்னர்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்போ யார் வந்து ஒண்ணு சேராம இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆர்கியுமெண்ட்ல, அந்த சண்டையில அளவுக்கு அதிகமான பேச்சுவார்த்தைகள விட்டு மனச காயப்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து 4, 5 நாள் ஆனாலும் ஒண்ணும் சேராது. அப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? அதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அமைதியா இருக்கணும். சைலன்ட்டா இருக்கணும். மனசுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி புலம்பக்கூடாது, கத்தக்கூடாது. சண்டை போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பாம இருங்க. அவங்க கிட்ட திரும்பவும் வந்து என்கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி சண்டை போட்டு புலம்பாதீங்க. கொஞ்சம் டைம் குடுங்க. 2 பேரோட மனசுமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். சரியா? அளவுக்கு அதிகமான வந்துட்டு ஒரு பேச்சு இரைச்சு, மனச காயப்படுத்திட்டு போறாங்கல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா வந்து ஒண்ணு சேரவே சேராது. ஏன் அப்படின்னா, இங்க கண்ணாடி நெறைய பழமொழி இருக்கு. கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாது. ஒரு மண்பானை இருந்துச்சு அப்படின்னா, அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா, பழைய ஷேப்புக்கு வந்து கொண்டு வர முடியாது. எப்பவுமே ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா, அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா, பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது முடியவே முடியாது. அது பிரேக் தான். அதாவது மூலி. அது டேமேஜ் தான். மூலி இங்க வந்து தமிழ்ல சொல்லும்போது மூலியானது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து டேமேஜ் ஆனது தான். ரெக்டிஃபை பண்ணாலும் புதுசா ஒரு இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால வந்துட்டு யாரையுமே வந்து அதிகமா பேசி காயப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களால முடியல அப்படின்னா சைலண்டா இருங்க. திட்டுனவங்களே வந்து சமாதானமாயி திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கணும். பழைய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உள்ள போறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க வந்துட்டு அதிகமா ஆர்கியூமென்ட் பண்றாம, அமைதிய வந்து அதிகமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க, கடைபிடிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரிலேஷன்ஷிப்பா கொண்டு போலாம். நெறைய பேர் வந்துட்டு இந்த மாரி தப்பு தான் பண்றாங்க. ஸோ அத வந்து குறைச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும். ரொம்ப நன்றி.